ஹாய், இப்போ நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.1ல இஃப் a is equal to 1, 3, 5 and b is equal to 2, 3 then find a cross b and b cross a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லை, ஈக்குவலா இல்லை அப்படின்னா அது ஏன், இஃப் நாட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷோ தட் n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross n of b. இது எல்லாமே ஈக்குவல் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, given எழுதிக்கலாம். சொல்யூஷன் given வந்து a is equal to 1, 3, 5. அப்புறம் வந்து b என்ன கொடுத்துருக்காங்களோ அதே எழுதிக்கோங்க, 2, 3. தென் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும், a cross b ஃபர்ஸ்ட், அடுத்து b cross a கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a cross b is equal to 1, 3, 5 cross 2, 3 போட்டுக்கிறோம். a cross b எப்பயும் போல நம்ம பண்றதா, which is equal to 1, 2, 1, 3 3, 2, 3, 3 5, 2, 5, 3. இதுதான் வந்து a cross b. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா b cross a கண்டுபிடிக்கணும். b cross a அப்படின்னா ஃபர்ஸ்ட் given b எழுதிக்கிறான், 2, 3 cross a என்னவோ அது எழுதிக்கிறாங்க, 1, 3, 5. அப்புறம் இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 2, 1 அடுத்து 2, 3 2, 5 அப்புறம் 3, 1 3, 3 3, 5 க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். அட் செகண்ட் சப்டிவிஷன் இஸ் a cross b is equal to b cross a if not y. ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஈக்குவலா இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் ஃப்ரம் 1 and 2 உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, a cross b வந்து நாட் ஈக்குவல் டு b cross a. ஏன் அப்படின்னா இப்போ வந்து 1, 2 இருக்கு, இங்க வந்து 2, 1 இருக்கு. அப்போ இந்த நம்பரோட இந்த பிளேஸுமே மாறக்கூடாது. அப்போ இது வந்து நம்பர் பிளேஸ் மாறி இருக்கு, அதனால இது ரெண்டும் சேம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1, 2, இது வந்து 2, 1 ரெண்டும் வேற வேற டேர்ம், ஓகேவா? அது மாதிரி எல்லாமே வேற வேற தான் இருக்கும். அதே மாதிரி இங்க 3, 2 இருக்கா, இங்க வந்து 2, 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த நம்பரோட பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால நம்ம வந்து இது ரெண்டும் நாட் ஈக்குவல்னு சொல்றோம். எதனால ரெண்டும் நாட் ஈக்குவல் ஏன் சொல்றோம் அப்படின்னா, as 1, 2 is not equal to 2, 1 and இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு நம்ம எழுதிக்கலாம், 1, 3 is not equal to 3, 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது மாதிரி எல்லாத்துக்குமே இது எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 5, 3 is not equal to 3, 5 அப்படின்றதையும் நம்ம எழுதிக்கலாம். நம்ம வந்து இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross n of b. ஃபர்ஸ்ட் n of a என்னது, n of b என்னவோ அந்த எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் n of a அப்படின்னா ஏல இருக்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு, 3. அடுத்து n of b ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, 2 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து equal to 2ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், n of a cross b. ஃப்ரம் 1 and 2ல இருந்து நம்ம எடுக்க போறோம். ஃப்ரம் 1 a cross b, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் a cross b தான் 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. இப்போ n of a cross b is equal to 6 and n of b cross a is equal to எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6. இதுவும் 6 தான், which is equal to n of b cross a. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு வந்து இருக்கிறத நம்ம அப்படியே எழுதியிருக்கோம், n of மட்டும் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம்.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இது மூணுமே ஈக்குவலா அப்படின்னு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இது கண்டுபிடிக்கிறோம். n of a cross n of b கண்டுபிடிக்கிறோம். அப்போ n of a cross n of b which is equal to 3 into 2 which is equal to 6. சரிங்களா, கிடைச்சிருக்கா? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிரும் n of a cross n of b is equal to 6ன்னு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி n of a cross b யும் 6 தான், n of b cross a வும் 6 தான் நம்மளுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் மூணு ஈக்குவல். therefore n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross n of b. hence true. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போறோம். இஃப் a cross b is equal to 3,2 3,4 5,2 5,4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்கன்னா ஏவையும் பியையும் தனித்தனியாக ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க. எப்பவுமே என்ன கொடுப்பாங்க, ஏ பிஏ கொடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. ஏ கிராஸ் பியோ இல்லை பி கிராஸ் ஏவோ கண்டுபிடிக்கும். இப்போ வந்து ஏ கிராஸ் பி அப்படின்றத கொடுத்துட்டு அதுல இருந்து நம்மள ஏவையும் பியையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏன்றது என்னது அப்படின்னா இந்த ஏ கிராஸ் பில இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபுல்லாமே ஏ. சரியா? செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பில இருக்கிறது எல்லாமே வந்து ஏ எலிமெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னென்ன இருக்கு, 3 5. ஸோ ஏ வந்து என்னது அப்படின்னா 3,5. சரியா? அதே மாதிரி b என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a cross b. இந்த a cross b ல இருக்க செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 4 2 4 இதுதான் வந்து b. ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் b என்னது அப்படின்னா 2,4. இவ்வளவுதான் இந்த சம் முடிஞ்சு. எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போறோம். அதில் let a is equal to x belongs to natural number such that 1 less than x less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. b க்கு என்ன கொடுத்துருக்காங்க, x belongs to whole number 0 less than or equal to x less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and c is equal to என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x belongs to natural number x less than 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெரிஃபைன்னு கொடுத்து ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன் கிவன் எழுதிக்கிறணும். ஏ பி சி என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு எழுதிக்கிறணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு அ நேச்சுரல் நம்பர் 1 less than x less than 4 அப்படின்னா 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்க நம்பர் மட்டும்தான். அப்ப 2,3 மட்டும். அடுத்து பி என்னது, x belongs to whole number 0 less than or equal to x less than 2. less than or equal to கொடுத்துருக்கனால 0வை நம்ம சேர்த்துக்க போறோம். 0,2 எழுதக்கூடாது, 1 மட்டும்தான். ஏன்னா less than மட்டும்தான் இருக்கு. less than or equal to கொடுத்தாதான் அந்த 2வையும் நம்ம சேர்க்கணும். ஸோ 2க்கு லெஸர் நம்பர் மட்டும்தான். அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்க, x belongs to a natural number x less than 3. less than 3னால 3க்கு கீழே இருக்க நம்பர் மட்டும். நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1,2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் LHS A cross B union C நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் B union C எழுதிக்கலாம். B union C னா என்னது, இருக்கிற எல்லா டேர்மும் சேர்த்து எழுதணும். ஆனா ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரே டேர்ம் இருந்துச்சுன்னா ரிப்பீட் பண்ணக்கூடாது. B union C க்கு என்னது 0,1,2. அடுத்து என்ன பண்ணணும், A cross B union C பண்ணணும். A என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, 2,3 cross 0,1,2 இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கிறோம். 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா RHS ஃபைண்ட் பண்ணணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து RHSல என்ன இருக்கு, A cross B யூனியன் A cross C. சரியா? ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கணும். A cross B னா ஃபர்ஸ்ட் A டேர்ம் எழுதுங்க, 2,3
சாரி கிராஸ் பி என்ன டேர்ம் இருக்கு 0,1. ஓகேயா? இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கலாம். 2,0 2,1 அடுத்து 3,0 3,1. ஓகேயா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் C. A கிராஸ் சிக்கு டேர்ம் என்ன எழுதிக்கோங்க? 2,3 கிராஸ் C டேர்ம் என்னது? 1,2. சரியா? இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்றோம். 2,1 2,2 3,1 3,2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா A கிராஸ் பிக்கும் A கிராஸ் சிக்கும் யூனியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ A கிராஸ் பி யூனியன் A கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுலையும் யூனியன்னா சேம் டேர்ம்ஸ் ஒரே திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை, ஆனால் எல்லா டேர்மும் நம்ம எழுதி முடிக்கணும். ஸோ 2,0 2,1 ரெண்டு தடவை இருக்கு, ஒரு தடவை எழுதினா போதும். அடுத்து 2,2 3,0 3,1 ரெண்டு தடவை இருக்கு, நம்ம ஒரு தடவை எழுதினா போதும். அடுத்து 3,1 எழுதிட்டோமா? அடுத்து 3,2 இதோட முடிஞ்சு. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get LHS is equal to RHS. So A cross B union C is equal to A cross B union A cross C. Hence proved. Example 1.3ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் நம்ம அங்கேயே A B C என்னவோ அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LHS is equal to RHS ப்ரூவ் பண்ணணும். LHS என்னவோ அதை எழுதிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் B intersection C கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து A ஓட கிராஸ் பண்ணணும். B intersection C அப்படின்னா 0,1 intersection 1,2. இப்போ இது ரெண்டுல எது இன்டர்செக்ஷன் அப்படின்னா சேம் நம்பர் மட்டும் எழுதுறோம். ஸோ இது வந்து 1 மட்டும்தான். ஓகேவா? அடுத்து A cross B intersection C is equal to A என்னது? 2,3 cross B intersection C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. அதை எழுதிக்கிறோம். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் 2,1 and 3,1 அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அதே மாதிரிக்கு RHS ப்ரூவ் பண்ணணும். RHS என்ன கொடுத்துருக்காங்க? A cross B intersection A cross C கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கணும். is equal to A என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிறோம். 2,3 cross B என்ன கொடுத்துருக்காங்க? 0,1. ஓகேவா? இது ரெண்டையும் கிராஸ் பண்றாங்க. இப்போ 2,0 2,1 3,0 3,1 இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து A cross C கண்டுபிடிக்கணும். open bracket 2,3 சாரி அதாவது A என்ன வேல்யூ? 2,3 cross C என்ன வேல்யூ? 1,2. சரியா? இப்போ A cross C தானே கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எழுதியிருக்கோம். A cross C கண்டுபிடிக்கிறதுக்கு 2,1 2,2 3,1 and 3,2 அதோட முடிஞ்சு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா RHS முடிஞ்சிச்சு. அதாவது A cross B க்கும் A cross C க்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ A cross B intersection A cross C is equal to ரெண்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா சேம் நம்பர் மட்டும் எழுதினா போதும். 2,1 அடுத்து 3,1
So therefore 2, 1, 3, 1. ஓகேவா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு நம்ம வந்து ஈக்குவல்னு கிடைச்சிருச்சு. LHS is equal to RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Hence proved.